வணக்கம் நண்பர்களே. நேற்று தமிழகத்தில் நடந்த மிக துயரமான சம்பவம். 39 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் உயிருக்காக போராடுறாங்க. ஒரு 100 பேருக்கு மேலே காயத்தால் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய கேள்விகள் எழுது. ஏன்னா ஒரு குறுகலான தெருவில் இடம் கொடுத்ததுனால தான் அதிகப்படியான பேர் திரண்டு மூச்சு திணறி இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கரூர் ரவுண்டானாவில் 5 பக்கமும் வழி இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்துருந்தா இத்தகைய அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த கூட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டதாகவும் அதனால் மக்கள் நெருக்கி அடித்ததாகவும் இன்னொரு செய்தி வருது. கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸே உள்ளே விட்டுருக்குறாங்க. அதுவும் இட நெருக்கடியை அதிகப்படுத்தி இருக்குது. அடுத்ததாக விஜய் மேலே ஒரு செருப்பு எரியப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூச்சு திணறி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அரசு ஆஸ்பத்திரியில் அதை எதிர்நோக்கி காத்திருந்த அமைச்சரை அந்த நேரத்தில் விஜய் பக்கம் இருந்த ஊடகங்கள்லாம் எப்படி அங்கே போனாங்க, எப்படி அவ்வளோ விரைவாக அவங்கெல்லாம் போனாங்க, இப்படி நிறைய சந்தேகத்தை மக்கள் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, 2 அரசியல் கட்சிகளுடைய போட்டி, அதிகாரம் இதெல்லாம் இருந்தாலும் சாதாரண அப்பாவி பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க? இதுதான் முக்கியப்படி கேள்வி. அந்த குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் மூச்சு திணறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி இறங்குறத பார்க்கும்போது நிஜமாகவே அதிகாரத்தின் வெறியும் ஆணவத்தின் உச்சமும் தமிழ்நாட்டில் இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கோம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது. இதை பற்றி முழுமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்த பதிவு சந்திக்கிறேன்.